பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. அதாவது 2 மோட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோட், செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் மோட். இன்ட்ராக்டிவ் மோடை எப்படி இன்வோக் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆல் ப்ரோக்ராம்ஸை செலக்ட் பண்ணணும். அந்த ஆல் ப்ரோக்ராம்ஸ் செலக்ட் பண்ண உடனே பைத்தான் 3.xன்னு வரும், அதை செலக்ட் பண்ணணும். அந்த பைத்தான் 3.x அதை செலக்ட் பண்ண பிறகு ஐடிஎல்இ பைத்தான் 3.xன்னு வரும், அதை செலக்ட் பண்ணால் போதும். நமக்கு இந்த இன்ட்ராக்டிவ் மோட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும், ஐடிஎல்இ ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோடில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்டில் அந்த ஐடிஎல்இயில் மெனு பார் இருக்கும், டைட்டில் பார் இருக்கும், அப்புறம் பைத்தான் ப்ராம்ப்ட் இருக்கும், அப்புறம் ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். அதில் தான் நம்ம இன்ட்ராக்டிவ் மோட் ப்ரோக்ராமை டைப் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன டைப் பண்ணாலும், அது இன்ட்ராக்டிவ் மோட் வந்து ஒரு கால்குலேட்டர் மாதிரி. நம்ம என்ன டைப் பண்ணாலும் அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணும். நம்ம என்ன டைப் பண்ணி என்டர் பண்ண உடனே அதுக்கான ரிசல்ட் உடனே ரிட்டர்ன் பண்ணும். அதனால தான் அதை இன்ட்ராக்டிவ் மோட்னு சொல்கிறாங்க. ஸோ பைத்தானில் 2 மோட் இருக்குது, ஒன்று இன்ட்ராக்டிவ் மோடு, இன்னும் ஸ்கிரிப்ட் மோட். இன்ட்ராக்டிவ் மோட்னா இன்டராக்டிவ், நம்ம என்ன கொடுக்குறோமோ உடனே இது ஆக்டிவ் கொடுத்துரும், ஆக்டிவாக ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 5 + 10 டைப் பண்ணி உடனே என்டர் பண்ணோம்னா அதுக்கு ரிசல்ட் உடனே வரும். அதே மாதிரி தான் இன்ட்ராக்டிவில். அதே இன்ட்ராக்டிவில் ஒரு பிரிண்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அந்த பிரிண்ட்டுக்கு இடையில் அந்த பிரிண்ட் மெத்தடில் நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்த பிறகு என்டர் பண்ணால் உடனே அது ரிட்டர்ன் ஆகும். அதுதான் இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பராந்தசிஸ்குள்ளே பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை வேல்யூவை கொடுத்துருக்காங்க, ப்ராம்ப்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ அதை கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ண உடனே அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது டிஸ்பிளே ஆகும் ரிசல்ட்டாக. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு முறையிலையும் பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதில் 10ன்ற வேல்யூ அசைன் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் 2ல். செகண்ட் பார்த்திங்கன்னா என்டர் பண்ணுறாங்க, செகண்ட் ப்ராம்ப்ட் வரும். அந்த ப்ராம்ப்ட்டுக்குள்ள ஒய்ன்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதில் 20ன்ற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறாங்க, அசைன் பண்ணுறாங்க. அசைன் பண்ணிவிட்டு தேர்ட் லைனில் z = x + y அப்படின்ற கால்குலேஷனை டைப் பண்ணுறாங்க. டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு ரிசல்ட்டும் வராது, ஏன்னா அசைன் பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம். ஆனால் இப்போ தான் நம்ம பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது 4th லைனில் பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தி சம் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை கொடுத்து ஒரு கமா கொடுத்து இசட் இந்த எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணி அதை வேல்யூ இசட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அசைன் பண்ணியிருக்கோம். அந்த இசட்டை பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்படி பிரிண்ட் பண்ணால் தி சம் = 30 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இதுவும் இன்ட்ராக்டிவ் மோட் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் மோட். இப்போது இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இன்ட்ராக்டிவ் மோடில் நம்ம எவ்வளோ தான் ப்ரோக்ராம் பண்ணாலும் அந்த ப்ரோக்ராமை நம்ம சேவ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் இன்ட்ராக்டிவ் மோடில் ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிஸ்டத்தை சுவிட்ச் ஆன் பண்ண உடனே, ஏன் சிஸ்டத்தை சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க? ஸோ அந்த ஐடிஎல்லை க்ளோஸ் பண்ண உடனே அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்காது, எரேஸ் ஆகிடும். ஆனால் ஸ்கிரிப்ட் மோடில் நம்ம ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணி அதை சேவ் பண்ணி அதை கம்பைல் பண்ண தேவையில்லை, அதை டேட்டா ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு வேணாலும், எத்தனை மாதம் கழிச்சு வேணாலும் திருப்பி எடுத்து நீங்கள் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்ட்ராக்டிவ் மோடில் அப்படி யூஸ் பண்ண முடியாது. அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் இன் பிட்வீன் இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஸ்கிரிப்ட் மோட்னு பார்த்திங்கன்னா எப்படி ஸ்கிரிப்ட் மோடை நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்வோக்கிங் பைத்தான் ஐடிஎல்இ பார்த்தோம். எப்படின்னா ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் 3.x தென் ஐடிஎல்இ பைத்தான் 3.x. இந்த கமெண்ட்டை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இன்ட்ராக்டிவ் மோட் இன்வோக் ஆகும், ஐடிஎல்இ ஓப்பன் ஆகும். இப்போ ஸ்கிரிப்ட் மோடை எப்படி க்ரியேட் பண்ணோன்னா, நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ண இன்ட்ராக்டிவ் மோட் ஐடிஎல்இயில் ஃபைலில்
அப்படின்ற மெனு இருக்கும். மெனு பாரில் அந்த மெனு பாரில் ஃபைல்ன்ற ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுவை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மெனுவில் நியூ ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். நம்ம ஃபைலில் செலக்ட் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்தோம்னா உடனே ஒரு நியூ ஸ்கிரிப்ட் ஐடிஎல்லி ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை நம்ம இன்ட்ராக்டிவ் மோட் ஓப்பன் பண்ண பிறகு Ctrl+N கொடுத்தா போதும். Ctrl+N நம்ம கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஒரு நியூ ஸ்கிரிப்ட் ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த நியூ ஸ்கிரிப்ட் ஃபைல் எப்படி இருக்குன்னா சேவ் பண்ணாமல் அன்டைட்டில் அப்படின்ற நேமில் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ப்ரோக்ராமை டைப் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே ஒரு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. A = 100, B = 3, 350, C = A + B and print the sum = C. இந்த சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணிருக்காங்க. அதை சேவ் பண்ணுறாங்க. அதை சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல் சேவ் கொடுக்கணும். அங்கே மெனு பாரில் இருக்கிற ஃபைல் செலக்ட் பண்ணி சம் ஒரு ஆப்ஷனை காட்டும். அதில் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஷார்ட்கட் பயன்படுத்தலாம். கீபோர்டில் Ctrl+S. கண்ட்ரோல் மீன்ஸ் CTRL. CTRL ஒரு கீ இருக்கும், அந்த கீ +S. இதை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். எப்படி சேவ் ஆகும்னா Ctrl+S அப்படி இல்லைன்னா ஃபைல் சேவ் கொடுத்தோம்னா ஒரு சேவஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபைல் லொக்கேஷனை காட்டும். நம்ம எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைல் நேம் இருக்கும். அந்த ஃபைல் நேமில் நம்ம ஃபைல் எந்த நேமில் கூட சேவ் பண்ணணுமோ அந்த நேமை டைப் பண்ணி .py வச்சுக்கணும். .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேவ்ஸ் டைப் இருக்கும். அதில் பைத்தன் ஃபைல்ஸ்னு இருக்கணும். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா நீங்கள் கொடுத்த லொக்கேஷனில் அந்த நேமில் சேவ் ஆகிடும். இப்படி தான் அந்த ஃபைலை சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேவ் பண்ண ஃபைலை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா அதே மெனு பாரில் ரன் அப்படின்ற மெனு இருக்கும். அந்த மெனுவை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் பைத்தான் ஷெல், செக் மாடியூல், அதுக்கப்புறம் ரன் மாடியூல் அப்படின்னு 3 ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனில் ரன் மாடியூல் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணால் டேரெக்டாக ரன் ஆகும். அப்படி இல்லை எனக்கு மேலே மெனுக்கெலாம் போக முடியாது அப்படின்னா நம்ம டேரெக்டாக கீபோர்டில் F5 அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் கோடு ரன் ஆகும். ரன் ஆகி நமக்கு தேவையான அவுட்புட்டை இந்த இன்ட்ராக்டிவ் மோட் இருக்கு இல்லையா, அங்கே அது மாதிரி ஒரு ஷெல் ஓப்பன் ஆகும். அந்த ஷெல்லில் அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ பைத்தானில் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு 2 மோட் இருக்குது. ஒரு மோடு பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோட், இன்னொரு மோடு பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் மோட். இன்ட்ராக்டிவ் மோடு வந்து நம்ம எவ்வளோ டைப் பண்ணாலும் என்ன கால்குலேஷன் டைப் பண்ணாலும் டைப் பண்ணி உடனே என்ட்ரு பண்ணோம்னா உடனே ரிசல்ட்டை கொடுத்துரும். ஆனால் நம்ம எவ்வளோ டைப் பண்ணாலும் அதை சேவ் பண்ணி வச்சுக்காது. இன்ட்ராக்டிவ் மோடில் சேவ் பண்ணி வைக்க முடியாது. ஆனால் ஸ்கிரிப்ட் மோடில் நம்ம ரொம்ப நிறைய லைனில் ப்ரோக்ராம் பண்ணாலும் இல்லை ஒரு கொஞ்சம் கம்மியான லைனில் ப்ரோக்ராம் பண்ணாலும் அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு எப்போ வேணாலும் எடுத்து அதை ரீயூஸ் பண்ணிக்க முடியும், ரன் பண்ணிக்க முடியும். ஆனால் இன்ட்ராக்டிவ் மோடில் அப்படி பண்ண முடியாது. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும். ஸ்கிரிப்ட் மோடில் எரர் இருந்தால் அந்த எரரை நம்ம ரன் பண்ணும் போதே அந்த ஐடியலி ஷெல் பைத்தான் நமக்கு எரர் கொடுக்கும். அந்த எரரை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை ரீட் பண்ணி அந்த லைனை ரீட் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணால் அந்த எரரை கிளியர் பண்ணி அதை ரன் பண்ண முடியும். ஆனால் அதே மாதிரி தான் பைத்தான்லேயும், பைத்தான் இன்ட்ராக்டிவ் மோட்லேயும் எரர் இருந்தால் ரன் ஆகாது, அது நோட்டிஃபையும் பண்ணாது. நம்மளாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த எரரை பார்த்து கிளியர் பண்ணி இல்லை நெக்ஸ்ட் நாளில் நியூவாக டைப் பண்ணிக்கணும். ஸோ இந்த பைத்தான் வந்து ஒரு ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ். இந்த பைத்தான் வந்து ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ப்ரொசீஜர் ஓரியன்ட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்டும் பயன்படுத்திக்கலாம்.
ஸோ இது ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸை பார்ப்போம். பைத்தானோட இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். Thanks for watching this video in our channel EM3 365. Like and subscribe, press the bell icon and select all. Our new videos will reach you always.